ஊக்குவிப்பால், அதாவது மோட்டிவேஷன், வளர்ச்சி அடைவதில்லை என்று நான் ஒரு நாள் உணர்ந்தேன். ஊக்குவிப்பால் அல்ல, தரத்தினால், ஸ்டாண்டர்ட்ஸால் தான் வளர்ச்சி நேர்கிறது. நீண்ட காலம் நான் ஊக்குவிப்பையே துரத்தி கொண்டிருந்தேன். புது புது வீடியோக்கள், புது புது மேற்கோள்கள், அதாவது கோட்ஸ், திங்கட்கிழமை தோறும் புதிய ஆற்றல். ஆனால் பலன் தொடர்ச்சியாக கிடைக்கவில்லை. ஒரு நாள் அது என்னை கடினமாக தாக்கியது. ஊக்குவிப்பு வரும் போகும், ஆனால் தரம் நிலைத்து நிற்கும். மிகுந்த ஊக்கம் இருக்கும் பொழுது நான் கடுமையாக உழைப்பேன். அது குறைந்து போகும் பொழுது நான் காத்திருந்தேன். அப்பொழுதுதான் கசப்பான ஒரு உண்மையை உணர்ந்தேன். சராசரி பலன்கள் கிடைப்பதற்கு திறமை குறைவு காரணமில்லை. அவை மிக தாழ்ந்து தனிப்பட்ட தரங்களினால் கிடைக்கின்றன. உயர் தரங்கள் வெளியே இருந்து பார்ப்பதற்கு சலிப்பானவையாகவே தோன்றும். நீங்கள் விரும்பாவிட்டாலும் வருவது, அறிவிக்காமல் அந்த வேலையை செய்வது, யாரும் கவனிக்காவிட்டாலும் அடிப்படையே திரும்ப செய்வது, கவனத்தை சிதைக்கும் காரியங்கள் குறைந்து அளவேயாயினும் அவற்றை ஏற்க மறுப்பது. மக்கள் நான் ஊக்கம் பெறவில்லை, நான் ஸ்தம்பித்து நிற்கிறேன், என்னை தள்ளிவிட யாராவது வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையான இடைவெளி ஊக்கம் அல்ல, அது தரங்கள். உங்கள் வேலையில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறீர்கள், எவ்வளவு தொடர்ச்சியாக நீங்கள் வருகிறீர்கள், உங்கள் சொந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள், தினமும் எவற்றையெல்லாம் சகிக்கிறீர்கள். என்னுடைய தரத்தை நான் உயர்த்தியதால் என் ஒழுக்கம் முன்னேறியது, என் தெளிவு மேம்பட்டது, என் திட நம்பிக்கை, அதாவது கான்பிடன்ஸும் மேம்பட்டது. வாழ்க்கை எளிதானதால் அல்ல, சாக்கு போக்குகள் நின்று போனதால். இதை செய்ய நான் விரும்புகிறேனா என்று ஊக்கம், மோட்டிவேஷன் கேட்கிறது. நான் இதுதான், அடுத்தது என்ன? அந்த மாற்றமே எல்லாவற்றையும் மாற்றிவிடுகிறது. நான் எந்த தரங்களோடு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களை நீங்களே கேளுங்கள். உங்கள் எதிர்காலம் ஊக்கத்தின் மேல் கட்டப்படவில்லை. எதனோடு நீங்கள் சமரசம் செய்து கொள்ள மறுக்கிறீர்களோ அதன் மேல் கட்டப்படுகிறது. பயிற்சியாளர் சந்தோஷ் ஆரியன் இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறு விடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.